MI11T இந்த ஸ்மார்ட் போனோட இந்தியன் லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் போன் பத்தி சொல்லணும் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்பெக்ஸோட கொடுக்க போற ஒரு ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் போன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிறது போல தகவல்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த ஸ்மார்ட் போன் பத்தி சொல்ல போனா ஆல்ரெடி இந்த ஸ்மார்ட் போன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் IMEI லிஸ்டிங் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் போன் அந்த IMEI லிஸ்டிங் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பா லான்ச் கன்ஃபார்ம் ஆயிரும். கூடிய விரைவில் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கட்டமா நிறைய பேர் கேட்டிருப்பீங்க என்னோட வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸா பாக்குறவங்க ப்ரோ Xiaomi ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் சைனாவில் தானே ப்ரோ லான்ச் பண்ணா, அதுக்கு முன்னாடி எப்படி ப்ரோ இந்தியாவில் லான்ச் பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போனுமே சைனாவில் தான் லான்ச் பண்ணா. அதுக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா இந்தியாவில் வரப்போகுது. சைனாவில் பாத்தீங்கன்னா MI11T அந்த பேர்ல வந்துட்டு சைனாவில் லான்ச் பண்ண போறது கிடையாது. Redmi K40 Ultra அப்படிங்கிற பேர்ல தான் Redmi K40 சீரிஸ்க்கு அடியில தான் பாத்தீங்கன்னா சைனால லான்ச் ஆகுது. Redmi K40 Ultra அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா ரீபிராண்டிங் ஆகி MI11T அப்படிங்கிற பேர்ல வந்துட்டு லான்ச் ஆகுது. இந்த ஸ்மார்ட் போனை பத்தி ஸ்பெக்ஸை பத்தி என்ன கேட்டீங்க அப்படின்னா இதை பத்தின தகவல்கள் கிடையாது. பட் ஒரு சில லீக்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ கன்ஃபார்மான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன் குறிப்பா 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமராவோட வரப்போறதா சொல்லிருக்காங்க. ஸோ இப்போ வர 90% ஆஃப் த ஸ்மார்ட் போன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே 64 மெகாபிக்சலோட தான் கொடுக்குறாங்க. மிச்சர் 10% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சல் அப்புறம் 108 மெகாபிக்சல் அந்த அளவு தூரம் போய்கிட்டு இருக்கு பிரைமரி கேமராவை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்புறமா இந்த ஸ்மார்ட் போன் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஆப்ஷன் 120 நீங்க கேமிங் சைட் போறீங்க அப்படின்னா MI11T 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டோட வரனால நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அப்புறமா MediaTek ஒரு ப்ராசரோட லான்ச் ஆக போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன் ஒரு 5G ஸ்மார்ட் போன் தான் இருக்க போது. ஸோ இந்த கேஸ் MediaTek ப்ராசர் அப்படிங்கிற பட்சத்தில் 5G ஸ்மார்ட் போனால வரப்போகுது அப்படிங்கிற பட்சத்தில் MediaTek ஏதோ ஒரு 5G சிப்செட்டோட தான் வரப்போகுது அப்படிங்கிறது போல நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து MediaTekல இருக்க எல்லா 5G சிப்செட்டையும் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா 5G ப்ராசரையும் எடுத்து பார்த்தீங்கன்னா MediaTek கீழே வந்து எல்லா 5G சிப்செட்டுமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ப்ராசஸ். இந்த மாதிரி லோ எண்ட் அப்படிங்கிற போல எந்த ப்ராசரும் 5G சிப்ஸ் MediaTek கீழே கிடையவே கிடையாது. எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய வகையில தான் பார்த்தீங்கன்னா எல்லா MediaTek 5G சிப்செட் இருக்கு. நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் ஸ்கோரா இருக்கட்டும் பெஞ்ச் மார்க்கா இருக்கட்டும் எல்லாமே MediaTek 5G சிப்ஸுக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. நீங்க இந்த மாதிரி ஸ்மார்ட் போன் ஏதாவது யூஸ் பண்ணீங்க MediaTek 5G சிப்செட் எல்லாம் யூஸ் பண்ணி அப்படினால கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பட்ஜெட் செக்மெண்ட்க்கு கீழே கண்டிப்பா வரப்போறது கிடையாது. இது ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா 120 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட் அப்புறமா MediaTek ஒரு 5G சிப்செட் அப்படிங்கிற பட்சத்துல இவ்வளவு தூரமே எனக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இது பட்ஜெட் செக்மெண்ட்ல வராது. கூட 120 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கிற பட்சத்துல ஸ்மார்ட் போனோட பிரைஸ் பட்ஜெட்டா இருக்காது அப்படிங்கிறதுக்கான இந்த 3 விஷயம் தான் மெயின் பாயிண்ட். அதாவது 120 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட் அப்புறமா MediaTek ஒரு 5G சிப்செட். மோஸ்ட் ஆஃப் 5G ஸ்மார்ட் போனால பட்ஜெட்ல வரும். பட் ஓவரா பட்ஜெட்ல வராது. பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா ஒரு மிட் ரேஞ்ச் பிரைஸ்ல இது வரலாம் அப்படிங்கிறது நினைக்கிறேன். அரௌண்ட் $150 சம்திங் லைக் தட் நான் கெஸ் பண்றேன். ஸோ இந்த ஸ்மார்ட் போனுக்காக உங்களை எத்தனை பேர் அவ்வளோ வெயிட் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிறது தவிர கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோட கண்டென்ட் அவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.